நண்பா பத்துலு, நாமளும் ஏன் இதே மாதிரி சமூக சேவை செய்யக்கூடாது? அப்படி சேவை செஞ்சா நம்ம பேட்டியும் டிவில வரும்ல, பேர் புகழும் கிடைக்கும். அட இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். டீ கடை வச்சிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களே, எங்க கூட வந்து நீங்களும் சமூக சேவை செய்யறீங்களா? நண்பர்களே, நான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய போனேன்னா என்னோட சமோசா கடையை யார் பாப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. மண்டையான இந்த கடையில இருந்துகிட்டே சமூக சேவை செய்யலாம் இல்ல? அது அதாவது எங்களுக்கு சூடா சமோசாவை கொடுத்துட்டு காசு வாங்காம இருந்தா அதுவே சேவை தானே? இப்போ புரிஞ்சு போச்சு நீ எதுக்கு சமூக சேவைன்னு சீன் போடுறன்னு. என்கிட்ட ஓசியில சமோசா சாப்பிடலான்னு தானே? அதெல்லாம் நடக்காது கண்ணு. அட மண்டையானே, நீங்க சமோசாவுக்கு காசு வாங்காம எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பேட்டியும் டிவில வரும். அங்க டிவிய பாருங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அது நீங்க தான் நினைக்கிறேன். உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படியே நினைச்சு பாருங்க, அருமையா இருக்கு. ஆஹா சூப்பர்னு. கடையில இருந்த மொத்த சமோசாவையும் காலி பண்ணியடா. இப்போ உன்னை நான் உண்டு இல்லன்னு பண்றனா இல்லன்னு பாரு. நீங்க சாப்பிடுவியா? சும்மா விட மாட்டேன். எனக்கு நீ ஓடு, எங்க வேணாலும் ஓடு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். உன்னை விட மாட்டேன். மொத்த சமோசாவையும் காலி பண்ணியோட. அண்ணாச்சி, அந்த நான்சென்ஸ் நான் ஸ்டாப் விளையாடுங்க. விடக்கூடாது. உப்பத்தி நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்ணி அனுபவிச்சே ஆகணும். நில்றா. பத்துலு, என் கையில இருந்தே சமோசாவை அவனுக்கு கொடுக்க வச்சிட்டியடா பாவி. ஈவு இறக்க இல்லாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அம்மா அம்மா, அந்த டீ கடை மண்டையா சமூக சேவை செஞ்சாலும் சரி செய்யாட்களும் சரி நாம செய்யலாம். அங்க பாத்தியா, ஒரு சின்ன பையன் ரோட கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கான். வா நாம உதவி பண்ணலாம். வாடா தம்பி குட்டி, ரோட கிராஸ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குட் பாய். நான் உன்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறவா பாட்டு குட்டி. ஏய் தம்பி, என்கிட்ட வந்துரு. நான் தான் உன்னை முதல்ல செலக்ட் பண்ணேன். நான் தான் முதல்ல கொண்டு போய் விடுவேன். மோட்டு சொன்னா கேளு. விட்டுரு. கொண்டு போய் விடுவேன். விடு. நான் தான் கொண்டு போய் விடுவேன். விடு. என்னடா பண்ணீங்க? சுடிதார் போட்டா எங்களை அடிக்காதீங்க. நாங்க நல்லது செய்ய தான் வந்தோங்க. மோட்டோ, நல்ல வேலை தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா அந்த அக்கா நம்ம 2 பேரையும் பிரியாணி பண்ணியிருக்கோம். குயிக்கா ஓடி வந்ததுனால குஸ்கா மாதிரி வந்துட்டோம். பாத்தியா மோட்டோ, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. நல்லவங்க என்னைக்கும் தோக்க மாட்டாங்க. அங்க பாரு, அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க ஒண்ணு நம்மள அடிக்க மாட்டாங்க. சீக்கிரமா. நண்பர்களே, நாங்க சமூக சேவை செய்யறவங்க. நீங்க விடுங்க, நாங்க இழுத்து உங்களுக்கு உதவி பண்றோம். எங்களை நம்புங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இடு மோட்டோ, இடு. நல்லா அப்படித்தான். நல்லா மோட்டோ, நல்லா வந்துருச்சு. நல்லா. கை ரொம்ப வேர்த்துச்சு. பத்துல முதல்ல இந்த சட்டையில தொடச்சுக்கிறேன், இல்லனா வழுக்கிடும். எங்க கயிறு? மோட்டோ. ஆஹா, உடைச்சிட்டியாடா. அதுக்கான காசை உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். காசு எடுத்து வை. அந்த ஃப்ரிட்ஜோட விலை 20,000 ரூபாய். அட ஏங்க பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உதவி செய்ய தானே வந்திருக்கோம். நான் வந்து கூப்பிட்டேனா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு? உங்களுக்கு தானே சமுதாய சேவை செய்யறதுல ஆசை. மரியாதையா ஃப்ரிட்ஜுக்கான காசை கொடுத்துட்டு இங்க இருந்து போங்க. ஆமா, இவ்வளவு பணம் கேக்குறீங்க, ஆனா எங்க கிட்ட ₹1 கூட காசு இல்லையே. அடுத்த ரவுண்டா. அட கஜகஜா நண்பா, சீக்கிரம் வேலைய முடி. நமக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஏ கஜகஜா, தயவு செஞ்சு எல்லா வேலையும் என் தலையிலே காட்டிடாதடா. அப்பா ஏற்கனவே பேண்ட் நிமிர்ந்துடுச்சே.
டேய் பூசணிக்க மாட்டியா, நாங்க சமூக சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா யாருமே எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜட்கா சார். போற இடத்தெல்லாம் ரவுண்டு கட்டி பொளக்குறாங்க. ஏன் மோட்டோ பத்தலோ, உங்க சமூக சேவைய வீட்ல இருந்தே நீங்க ஆரம்பிங்கப்பா. முதல்ல நீங்க எங்களுக்கு சேவை செய்யுங்க, அப்புறமா வெளியே போய் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியாடா டோரி கண்ணா. நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். அட மோட்டோ மீசக்காரா, இதுவும் உங்க வீடுதான்ப்பா. இங்கேயே உங்களோட நற்பணிகளை ஆரம்பிச்சிடுங்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, தரை எவ்வளவு அழுக்கா இருக்கு. முதல்ல நீங்க இந்த தரைய பளபளன்னு சுத்தம் பண்ணிடுங்க. இந்த கெமிக்கலை ஊத்தி தொடச்சா தர சும்மா பளபளன்னு ஆயிடும். நான் இதை ஊத்துறேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தமான வீடுகள். அட பத்துலு, இந்த இடத்துல நான் என் கெமிக்கல் ஜார வச்சனே எங்க போச்சு? ஓ, அந்த கெமிக்கலை தான் இந்த தண்ணியில கலந்து மோட்டு இந்த தரையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கான். அட மோட்டு, நீ என்ன ஒரு காரியம் செஞ்சிட்ட? டேய் மண்டையா, பூசணிக்கா மண்டையா, தரை எப்படி பளபளன்னு இருக்கு பாரு. உன் மண்டைய விட சூப்பரா இருக்கு பாத்தியா? அட முதல்ல சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வாங்க, இல்லனா நாம இந்த நெருப்புல சேர்த்து கருகிடுவோம். என்ன ஓ கஜா கஜா, எதுக்குப்பா ரெண்டு பேரும் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? நாங்க பண்ற சமூக சேவை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்களை மட்டும் எப்படி பிடிக்கும் சொல்லுங்க. கஜா கஜா, நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சூப்பர் ஐடியா தரேன். முதல்ல ரோட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் பலார்னு சுத்தம் பண்ணுங்க. அதுவும் சமூக சேவை தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயே ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு பேர் எடுத்துருவீங்கப்பா. அருமையான ஐடியா தான். வா மோட்டு. தம்பி, நாம் பிறந்த காட்டியில் நேற்று அதை நான் கூட்ட சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஏன் வண்டி இப்படி போகுது? யாரும் அந்த மாதிரி தூசி எல்லாம் பறக்க விடுறது மூச்சு கூட விட முடியல. அவங்கள விடாதீங்க, அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. என்ன பழைய ரவுண்டு கட்டுறாங்க? மோட்டோ, எதையாவது செய். நாம சமூக சேவை செய்யறது இங்க இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் பிடிக்கல. என்ன பண்ணலாம்? பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஒண்ணு பண்ணலாம். ஊர்ல இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் நாம கிளீன் பண்ணலாம். குறிப்பா குப்பை தொட்டி பக்கத்துல செதறி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு வைக்கலாம். சரி வா. ஏய் ஷூ ஷூ, மரியாதையாத கொடுத்துரு. குடு, போ 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 போங்கிறது போ. அட என்ன போட்டுது? உள்ள இருந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கு. யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிருங்க. ஓடுங்க ஓடுங்க. ஏய் என்னடா பாக்குற? ஓடு. மோட்டு பத்துலவால நாம இங்க நிம்மதியா இருக்கவே முடியல. வாழவும் முடியல, சாப்பிடவும் முடியல. நான் ஒரு எலும்பு வச்சு கடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டானுங்க. என் வாயில இருந்த மீனையும் பிடிங்க போட்டானுங்க. நான் அவனுங்களை சும்மா விடவே மாட்டேன். ஆமா, நான் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்து தீருவேன். சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு நாம யாருன்னு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். போங்க, சீக்கிரம் போங்க. ஒரு வழியா குப்பையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. நாம செஞ்ச சேவை அழகு இந்த தெருவே சுத்தமாயிடுச்சு பத்தலும். மோட்டு
ஒரு நாய் கடிச்சா 9 ஊசி, நான் 150 நாய் கடிச்சா எத்தனை ஊசி? ஏண்டா கணக்கு கேக்குற நேரமாது கணக்கு வழக்குக்கு பொறுத்தவனே சீக்கிரம் ஓடி வாடா. ஒருவேளை நம்மளோட சமூக சேவை இந்த அனிமல்ஸுக்கும் பிடிக்காம போச்சோ? பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஓடிடலாம் மோட்டோ. இனிமே எனக்கு வாழ்க்கையில சமூக சேவை மட்டும் இல்ல, இடியாப்ப சேவை கூட பிடிக்காது. பத்துல வந்துரு.